வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோம். பல கதைகள் நாம இந்த பிள்ளையார் பெட்டியில கேட்கிறோம். இன்னைக்கு என்ன கதையை நான் சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரு, கேட்போம். நானும் ஏதோ வேதாளம் விக்ரமாதித்தன் அது இந்த நேயர்கள் கேட்டதுனால, ஏங்க நீங்க எப்ப பாரு ஒரே ஆன்மீக கதைகள்லாம் சொல்றீங்களே, கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஒரு பிரேக், கிவ் மீ எ பிரேக் அப்படிங்கிறாங்கல்ல. அதுக்காகத்தான் இந்த வேதாள கதையெல்லாம். அது கூட ஒரு மாதிரி நல்லாதான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருங்க. தர்மனின் அகந்தை, அர்ஜுனனின் ஆணவம். நம்புறாப்புல இல்லையே. தர்மர் எவ்வளவு நல்லவர், அவருக்கு ஏது அகந்தை, அர்ஜுனனுக்கு ஏது ஆணவம்? ரெண்டும் கிடையாதே, இல்லையா? சரி, ஏதோ ஒரு கதை இல்லாட்டா அவர் எழுதி போட மாட்டார், இப்படி உட்காந்து ஆட மாட்டாரு, என்ன ஆட்டி வைக்க மாட்டாரு. நான் சொல்லிடுறேன். ஒரு முறை தர்மர் நினைச்சாராம், நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறேன், யார் என்ன கேட்டாலும் இல்லாமல், நான் இல்லைன்னே சொல்றது இல்லை, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது, நான் மிகுந்த நல்ல ஒரு அரசனாக இருந்து தர்ம பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறேனே, என்னை விட யாரு சிறந்தவர்கள்? ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன ஒரு அகந்தை வந்துதான். கிருஷ்ணருக்கு இது தெரிஞ்சுதான். தர்மர் கிட்ட, வரியா, நம்ம போயிட்டு வரலாம். எங்க? வா வா, மாவலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துக்கு போலாம் வா அப்படின்ன பொழுது, சரி அப்படின்னு பாதாள லோகத்துக்கு போனாங்களாம். அங்க போனா ஒரே செல்வ செழிப்பு. தர்மர் இப்படி பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு. என்னடா பொன்னாலான மாளிகை, எல்லாருமே ஓஹோன்னு இருக்கிறாங்க. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இங்க பாரு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கிருஷ்ணர் எங்கேருந்து இரு தர்மா, அந்த வீட்டுல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம். அந்த வீட்டு வாசல்ல நின்னு அம்மணி அப்படின்னு கூப்பிட்ட உடனேவே அந்த மணி எட்டி பார்த்துட்டு 2 தங்க பாத்திரங்கள்ல தண்ணீர் கொண்டு கொடுக்குறார். கிருஷ்ணரும் தண்ணி குடிக்கிறார், தர்மரும் தண்ணி கொடுக்கிறார். அப்ப இந்த பாத்திரத்தை திருப்பி கொடுத்த உடனே இந்த 2 பாத்திரத்தையும் அப்படி தூக்கி போட்டுறான். அப்ப தர்மர் சொல்றாரு, என்னம்மா நீங்க, தங்க பாத்திரமா, நீங்க பாட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்களேன்னா, எங்க மாவலி அரசர் ஆட்சியில் நாங்கள் ஒருவர் குடித்த பாத்திரத்தை வைத்துக் கொள்வதில்லை, எங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகம், இது போல் எத்தனையோ தங்க பாத்திரங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு தர்மர் நினைச்சாராம். என்னடா இது, இவ்வளவு பெரிய தங்க பாத்திரத்தை அப்படி தூக்கி போட்டாளே அவ, கேட்டாக்கா தங்க பாத்திரம்னா என்ன பெரிசா அப்படிங்கிறாளே. அடேப்பா, இங்க ரொம்ப செல்வ செழிப்பு போல இருக்கு, நான் தான் ரொம்ப பெரிய ராஜான்னு நினைச்சேன், இங்க இருக்கிற குடிமக்களே நமக்கு பாடம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னுட்டு அடுத்து மாவலி சக்கரவர்த்தியின் அந்த அரசவைக்கு போய் கண்ணன் சொல்ற, அந்த பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவன் தான் இவர் தர்மன், மிகவும் தர்மவான், தர்ம ஆட்சி நடக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2000 பேருக்காவது அன்னதானம் செய்கிறார், இல்லை அல்லாமல் சாப்பாடு கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். நிறுத்துங்கள் கண்ணா, எனக்கு ஒன்றும் அவரை பற்றி கேட்க வேண்டாம். தர்ம ஆட்சியாது? எந்த ஊரில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறதோ, சாப்பாட்டுக்கு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது தர்ம ஆட்சியா? அனைத்து மக்களுக்கும் வீடும், எல்லாருக்கும் சாப்பாடும் இருக்கணும். ஒரு இடத்துல தர்ம சத்திரமே இருக்கக்கூடாது. எங்கே போய் இறந்து உண்கிறார்களோ அது நல்ல ஆட்சி அல்லவே. என்னுடைய நாட்டில் போய் பாருங்கள், எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் உணவு, அவரவர்கள் முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கப்பாத்திரத்தில் உணவு உண்கிறார்கள், அது ஆட்சி. இது ஆட்சி அல்ல. எனக்கு அந்த தர்மரை பார்க்க இஷ்டமில்லை, தயவு செய்து அழைத்து கொண்டு போய்விடுங்கள் அப்படின்னு சொன்ன போது அவமானத்தால் குன்றி போனான் தர்மன். அப்பதான் கிருஷ்ணர், வா 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 நம்ம போயிடலாம் அப்படின்ன பொழுது, என்ன கண்ணா, என்னை இப்படி அழைச்சிட்டு வந்து அவன் அவமானப்படுத்திட்டானே அந்த ராஜா அப்படின்ன பொழுது, இல்லை தர்மா, உனக்கு மனசுக்குள்ள நீ என்னமோ பிரமாதமா ஆட்சி புரியறதாக நீ நினைச்சுட்டு இருந்த, உன் ஆட்சிக்கு மேற்பட்ட ஆட்சி உலகத்துல இருக்குங்கிறது எப்படி உனக்கு தெரிய வைக்கிறது? நீ முதல்ல அவ வீட்டுல தண்ணி குடிச்ச பொழுது எவ்வளவு மரியாதையா அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு, அதே மாதிரி மரியாதையா வாங்கிட்டு அந்த பாத்திரத்தை அப்படி தூர கடாசிட்டாளே அவ. அப்ப உன்னை அவ வருத்தவே இல்லை, வாங்கி கொண்டால் தூக்கி போட்டாள், எனக்கு அது தேவையில்லை, நீங்க குடிச்சாச்சு இல்ல
அப்பவே நீ புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் இங்க செல்வ செழிப்பு எவ்வளவு. நீ இருமாப்போட அத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன், யார் என்ன கேட்டாலும் தரேன்னு. சாப்பாடு போடுவது கேவலம் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சுதா? அவனுக்கு வீட்டுல ஒண்ணும் இல்லாததுனால தானே அன்னச்சத்திரத்துல வந்து சாப்பிடுறான். அப்படி இருக்கலாமா? அப்ப நீ எப்படி தர்ம ஆட்சின்னு சொல்லலாம்? அப்படின்ன பொழுது, எனக்கு பாடம் கற்பிப்பதற்காக நீ என்னை பாதாள லோகத்திற்கு அழைத்து சென்றாயா? இல்லை, உலகத்தில் உன்னை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்றுதான். அப்படின்ன பொழுது தர்மருக்கு புரிஞ்சதான். ஆக மொத்தம் நமக்கு என்ன இந்த கதையிலன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு இருக்கிறத விடையா உங்களுக்கெல்லாம், எங்க வீட்டை விடவா சாப்பாடு உங்களுக்கு வசதி, அந்த எண்ணம் எல்லாம் வேண்டாம். அவரவர்களுக்கு என்ன அமைந்திருக்கிறதோ அதுல சந்தோஷப்பட்டுக்கங்க, அவ்வளவுதான். அதுல நீங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்கன்னா அது நியாயம். சரியா? சரி, இப்ப அர்ஜுனனை பத்தி என்னமோ எழுதியிருந்தாரு. இந்த அர்ஜுனனுக்கு எப்படி அகந்தை வந்ததுன்னா, கண்ணனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஜிக்ரி தோஸ்த் அப்படிம்பாங்களே, நாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நான் கண்ணனுக்காக எதையும் செய்வேன், என் உயிரையும் தியாகம் செய்வேன். அந்த மாதிரி கண்ணனுக்காக யாருமே எதுவுமே செய்ய முடியாது, இது நிச்சயம் அப்படின்னு அவன் மனசுல தோணி கண்ணனை பாக்குற போதெல்லாம் நினைப்பானாம், நீ என்னுடைய நண்பனாவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும், உனக்கு என்ன வேண்டுமோ அதை தர தயார் இல்லையா கண்ணா அப்படி. சரி வா, நாம் ஒரு வீட்டுக்கு போக வேண்டும், எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும், நீயும் வா அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அர்ஜுனன் அங்க போனானா. அது ஒரு பிராமணர் வீடு. பார்த்த உடனே அவர் ரொம்ப மகிழ்ந்து போய், கிருஷ்ணரும் அர்ஜுனனுமா என் குடிசைக்கா, வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு, ஐயா எங்களுக்கு ஜாஸ்தி ஒண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அதை நாங்க தரோம் அப்படின்னு. அதாவது அதித்தி உபச்சாரம்னு ஒண்ணு. இப்பெல்லாம் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு அதித்தி வராங்கன்னா, வரும்போது அவங்க கையில என்ன பையில மாம்பழம் கொண்டுறாங்களா, இல்ல ஆரஞ்சு பழமா, இல்ல வெறுங்கையோட வந்து இப்படிதான் வரவங்க என்ன கொண்டுறாங்க, நாங்க வந்தா என்ன தரீங்க, இதுதான். அப்படி இல்ல, யார் அதித்தி வந்தாலும் அவர்களை உட்கார வைத்து நம்மிடம் இருப்பதில் எது சிறந்ததோ அதை கொடுத்ததுதான் இந்த அதித்தி உபச்சாரம்ங்கிறது. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், கொஞ்சம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லாதீங்க, உங்ககிட்ட விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு, எனக்கு அது வேணும். அர்ஜுனன் பாக்குறான், இந்த வீட்டுல என்ன விலை உயர்ந்த பொருள் என்ன இருக்கு, கண்ணன் கிட்ட இல்லாதது என்ன? அப்ப அவர் சொன்னாராம், உங்களுடைய மகன், உங்களுடைய மகன் உங்களுடைய ஒரு நிறைந்த செல்வம் அவன்தான், எனக்கு அவன் வேண்டும். அதுவும் அவன் முழுசா வேண்டாம், அவனுடைய வலது பகுதி மட்டும் எனக்கு வேண்டும். அப்படின்ன பொழுது அந்த மனைவியும் கணவனும் கொஞ்சம் கூட அஞ்சல. இந்த குழந்தை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு நடுப்புற வந்து உட்கார்ந்துகிட்டானாம். அவர் சொன்னாராம், என்ன என்ன செய்வதுன்னு, ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து பாதியாக நறுக்கி என்னிடம் கொடுத்து விடுங்கள், ஆனால் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது, கண்ணீர் சிந்திக்கொண்டு எனக்கு யாரும் துக்கத்தோட யாரும் எனக்கு வந்து அதை அர்ப்பணிக்க வேண்டாம் அப்படின்ற போது அர்ஜுனன் தவிக்கிறான். இது என்னது, இது கண்ணன் என்ன இப்படி ஒரு ஒரு நிபந்தனை போடுறான், அந்த குழந்தைய போய் நறுக்கிறதாவது வலது பக்கத்தை கேட்கறான். ஒருத்தரும் கண்ணீர் விடக்கூடாது, எப்படி கண்ணீர், இவனுக்கு கண்ணீர் பொங்கி பொங்கி வருது. கிருஷ்ணர் ஏதோ தப்பா கேட்கிறானேன்னு தவிக்கிறார். அந்த அம்மா எங்கேயோ போய் ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து அவனை உட்கார வைத்து தலையிலிருந்து அப்படியே இரு கூறாக பிளக்கும் பொழுது, கண்ணன்ல நிறுத்து நிறுத்து நிறுத்து, நான் அழக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவனுடைய இடது கண்ணுல தண்ணீர் வருதே, அவன் ஏன் அழறான், அந்த இடது கண்ணுல கண்ணீர் வருது, எனக்கு கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொன்னேனே, எனக்கு கண்ணீர் விட்டு கொண்டு எனக்கு யாரும் எதையும் தர வேண்டாம். அப்போ அந்த தாயார் சொன்னாலாம், கண்ணா, அந்த இடது கண் ஏன் அழுறது தெரியுமா, கண்ணனுக்கு வலது பகுதி பிடித்த அளவுக்கு என்னை ஏன் பிடிக்கவில்லை, நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன், என்னையும் சேர்த்து கேட்டிருக்க கூடாதா, எனக்கு கண்ணனிடம் போகின்ற அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று அந்த கண்ணீர் அழுகிறது என்ற பொழுது அத்தனையும் மாயை. அப்படியே அந்த பையனும் இருந்தா, அம்மா இருந்தா, அப்பா இருந்தா, இது அத்தனையும் மானசீகமாவே கண்ணன் நடத்தி காட்டினார். அர்ஜுனனுக்கு புரிந்தது, ஓ நம்ம உயிரை கூட கொடுப்போம்னு சொன்னோம், ஆனா அவன் அந்த குழந்தைய பாதியா நறுக்குவதற்கு தயாராகி அந்த குழந்தைய அழுகிறான்னதுக்கு அழவில்லை, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா என்று அந்த கண்ணீர் கேட்பது அதுதான் அர்த்தம்னு சொன்ன உடனே, கண்ணா இது என்ன மாயைன்ன போது, இல்ல உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு இவர்
அந்த குடும்பத்தை வாழ்த்தி விட்டு கண்ணன் வந்த பொழுது அர்ஜுனன் சொன்னானா, நீ எனக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணின. அப்புறம் எனக்கு உபதேசம் பண்ணி எப்படி ராஜ்யத்துல இருக்கணுங்கிறது நீ எனக்கு சொல்லி கொடுத்த. ஆனா இன்னைக்கு எந்த மனோநிலையில் இருந்தால் உனக்கு பிடிக்கும் என்பதை எனக்கு காட்டினாய். இப்ப இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. கண்ணனுக்கு நீங்க வெண்ணெய் படைக்கலாம், அவனுக்கு பிடிக்கும்னு சீடை முறுக்குன்னு எல்லாம் படைக்கலாம். ஆனா நம்ம தப்பெல்லாம் பண்ணினோம்னா அது சரிப்பட்டு வராது. அவன் எண்ணத்தை எதை விரும்புகிறான் அப்படின்னாக்கா, ஒரு தூய உள்ளத்தை, அவன் மீது ஒரு அளவு கடந்த பக்தியை, எந்தவித அச்சஞ்சல பக்தின்னு சொல்றோமே, அச்சஞ்சல பக்தியைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் என்பதை தர்மனுக்கு வேற மாதிரி புரிய வச்சார், அர்ஜுனனுக்கு வேற மாதிரி புரிய வச்சார். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? உற்ற துணை யார்? நமக்கு எல்லாமே உற்ற துணை யார்? யாருக்கு யார் துணை வருவார்கள் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டேனாக்க, எனக்கு என்னோட சம்சாரம் தாங்க உற்ற துணை, நான் என்னுடைய பண்ற தப்பு எல்லாத்துலயும் பங்குங்க அவளுக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இல்ல, என்னுடைய மனைவி தர்ம பத்தினி, நான் செய்கின்ற தர்மத்திற்கு உடன் நிற்கிறாள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இது தர்ம பத்தினியை பத்திய கதை இல்ல, ஒரு பையனை பத்திய கதை. இந்த ஒரு பையன் என்ன பண்ணானா, வருஷா வருஷம் பாட்டி வீட்டுக்கு போவான் கிராமத்திற்கு. அதாவது சென்னையில இருந்து ரயில் ஏறி அந்த ஊருக்கு போய் இறங்கி அவ அப்பா அழைச்சின்னு போவாங்க. முதல்ல எல்லாம் மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா அடுத்த தடவை போன போது ஜட்கா வண்டி வந்தது, அப்படின்னா குதிரை வண்டி. அதுக்கப்புறமா என்ன வந்ததுன்னா ஆட்டோ எல்லாம் இந்த ஊர்ல வர ஆரம்பிச்சது. இந்த பையன் வருஷா வருஷம் காத்துக்கிட்டு இருப்பான். பரீட்சை முடிஞ்ச உடனே அப்பா பாட்டி வீட்டுக்கு போலாம்ப்பா. டேய், அப்படி அங்க என்னடா இருக்கு, அங்க என்ன டிவியா இருக்கு, என்ன பாப்ப அப்படின்னு. அதெல்லாம் இல்லப்பா, அந்த பாட்டி வீட்டுக்கு போனா அந்த பாட்டி செய்யற சாப்பாடு அம்மா செய்யறத விட நல்லா இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுல ஓரத்துல நிலக்கடையில எல்லாம் காய போட்டிருப்பாங்கல்ல, பாதி காஞ்சிருக்கும் பாதி காஞ்சிருக்காது. அதெல்லாம் எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிடலாம், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பாட்டி வீட்டுல மாடெல்லாம் இருக்குப்பா, எனக்கு அந்த மாடெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். வருஷா வருஷம் இன்னொரு குட்டி போட்டுடுச்சு, இன்னொரு கண்ணு போட்டுடுச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு பாட்டி வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் பெரியவனான பிறகு நான் பாட்டி ஊருக்கே போயிடுவேன். ஆமாண்டாப்பா, இப்ப எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறமா என்ஜினியர் படிச்ச உடனேவே நாங்க வெளிநாடு போறோம், எங்களுக்கு இங்க சம்பளம் எல்லாம் பத்தாதும்பீங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கு போவீங்க, அங்க வர பணத்தை பார்த்த உடனே பாட்டி வீடெல்லாம் உனக்கு நினைவு இருக்குமா? அட போடா பைத்தியக்காரா அப்படின்னுட்டு, சரி வா இந்த வருஷமும் போகலாம் வா அப்படின்னாரு. வருஷா வருஷம் எல்லாருமா போவாங்க. அப்பாவும் பிள்ளையும் தான் முக்கியமா போவாங்க. ஒரு வருஷம் என்ன பண்ணா, அப்பா நான் நல்லா வளர்ந்துட்டேன்ல, இப்ப நான் தனியாவே போறேனேப்பா, உன்னால முடியுமாடா? நான் ஏன்பா, நான் தான் வளர்ந்துட்டேன்ல, அப்புறம் நீ சொல்றாப்புல நான் பாட்டி வீட்டுக்கெல்லாம் எப்ப தனியா போக கத்துக்கிறது அப்படின்னுவது. அவர் சொன்னார், சரி உன்னை இந்த தடவை தைரியமா போயிட்டு வந்துருவேல்ல, உனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ரயில ஏத்தி விட்டுடுறேன், அங்க வந்து பாட்டி வீட்டுல இருந்து யாராச்சும் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க, சரியா அப்படின்ன போது அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். பாட்டிக்கு இது வாங்கிட்டு போலாமா, பாட்டிக்கு அது எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாமோ வாங்கிக்கிட்டு ஒரு பேக், ஜிப் பேக் வச்சுக்கிட்டு அவன் ரெடியா இருக்கான். அப்ப கிளம்புறதுக்கு முன்னால அவங்க அப்பா மட்டும் ஒரு பேப்பரை மடிச்சு அவனுடைய பாக்கெட்ல போட்டாரு. நம்ம வீட்டு அட்ரஸ் போல இருக்கு, அந்த குழந்தை நினைச்சுக்கிறான் நம்ம வீட்டு அட்ரஸ் போல இருக்கு, எங்கேயாச்சும் தெரியாம போயிட்டா ஒரு பக்கத்துல பாட்டி வீட்டு அட்ரஸ் எழுதியிருப்பாங்க, இன்னொரு இதுல நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க போலன்னு அந்த பையன் சரிப்பா அப்படின்னு பாக்கெட்டை காட்டுன்னு போட்டான். இவன் ரயில்ல ஏத்துனவுடனே அவங்க அப்பா கைய காட்டிட்டாங்க. நல்லபடியா போயிட்டு வரணும், சமத்தா இருக்கணும், பாட்டி என்ன சொல்றாங்களோ கேட்கணும்னு எல்லாத்துக்கும் தலையை அசைச்சான். வண்டி போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் அந்த ஜன்னல் ஓரத்துல நின்னுக்கிட்டு இந்த மரம் எல்லாம் வேகமா பின்னால ஓடுது, அங்க பாரு வயக்காடு, இங்க பாரு எத்தனை கட்டடம், இதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் தான். அப்படியே இந்த ஜன்னலோரம் வேணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஜன்னலோரத்துல உட்காந்துக்கிட்டு அப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கான். அதிகாலையில தான் ஊருக்கு போகும். இந்த பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு எதிர்த்தாப்புல பாக்குறான், கட்டையா இவ்வளவு மீசை வச்சுக்கிட்டு ஒரு ஆள், கழுத்துல பெரிய சங்கிலி, அதுல இவ்வளவு பெரிய டாலர், எல்லா விரல்லையும் மோதிரம், இப்படி உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு, பேர் என்ன தம்பின்னு கேட்டான். இவன் நடுங்கி போய், அவன் சொல்லியிருக்கிறாங்க அப்பா, யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காத, நீ யாரு என்ன ஏது ஒன்னும் சொல்லாத அப்படின்ன உடனே அவன் அங்கேருந்து வந்து அப்படியே அவரை பார்த்து நடுங்கி போய் ஓரத்துல கை காலெல்லாம் சுருட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டான்.
திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறான். அந்த ஆளு சாப்பாடு பொட்டத்தை பிரிச்சு சாப்பிடுறாரு. இவனுக்கும் இருக்கு பையில. சாப்பிடவே பிடிக்கல. இவனை பார்த்தா பயமா இருக்கு. அவன் பக்கத்துல இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கான். அவன் தூங்கி தூங்கி விழறான். அவனை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஐயோ! அப்பா இருந்திருந்தாக்க கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேனே! ஒருவேளை நான் அவசரப்பட்டு இப்ப தனியா கிளம்பிட்டேனோ! அப்படின்னு அவன் மனசு, "தம்பி சாப்பிடுறியா? ஆ?" அப்படின்னு அந்த இலைய காட்டுறான். அதுல ஏதோ நல்ல வெஜிடபிள் புலாவோ என்னமோ இருக்கு. "இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. என்கிட்ட சாப்பாடு இருக்கு." "அப்ப சாப்பிட நேரமாச்சுல்ல. அப்புறம் விளக்க அணைச்சுட்டு படுத்து தூங்கணும்ல." அப்படின்னு உடனே, "இல்லைங்க நான் இப்போ" அப்படிங்கிறான். பயப்படுறான். அப்புறம் அவன் சொன்னதுக்காக அத திறந்து அப்பா வந்து பன் பட்டர் ஜாம் எல்லாம் அம்மா வச்சிருக்கிறதெல்லாம் உனக்கு எப்ப பசிக்குதோ சாப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவன் வந்து பன் பட்டர் ஜாம ஏதோ பயந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த அங்க ஒரு பாட்டில்ல தண்ணி இருந்தது. வெளியில எல்லாம் யார் கொடுத்தாலும் குடிக்காத, இந்த தண்ணி தான் குடிக்கணும்னு அம்மா 100 தரம் சொல்லியிருக்காங்க. தண்ணிய குடிக்கிறான். இந்த பன் பட்டர் ஜாம சாப்பிட்டு முடிச்சு அந்த பேப்பர் எல்லாம் உள்ளேயே திணிச்சு வச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு எழுந்து போறதுக்கு கூட பயம். பாத்ரூமுக்கு கூட போகல. உட்காந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு 9 மணி ஆச்சு. நாங்களாம் தூங்க போறோம் தம்பி. நீ என்ன தூங்கலையா? தூங்குறேன், தூங்குறேன். நீங்க தூங்குங்கன்னா. என்ன இப்படி பயப்படுற எங்களெல்லாம் பாத்துங்க. என்ன மனுஷங்க தானே நாங்கலாம் அப்படின்னு அவன் ஒரு சத்தம் போட்டு சொன்ன உடனே ரொம்ப பயந்துட்டான். ஒருவேளை நம்ம வீட்டு அட்ரஸா என்ன எழுதியிருக்கிற அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவன் என்ன பண்றான்? இவங்கெல்லாம் லேசா படுத்து தூங்கி அந்த ஆள் தூங்கிட்டு இருந்த ஆளு மேல போய் அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். இவனுக்கு மேல இருக்கிறவங்களும் எல்லாரும் தூங்கியாச்சு. இவன் என்ன பண்றான்? அந்த மங்கலான வெளிச்சத்துல இந்த பேப்பரை எடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற பயம் அப்ப. எடுத்து இந்த அனுபவம் உங்க யாருக்கானு வந்திருக்கா? தனியா ஒரு இடத்துக்கு உங்கள அனுப்பிச்சு, என்னன்னு தெரியாம பேயா முழிச்சு, அப்புறம் வந்து ஒரு அப்பாடா! அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கும். எல்லாருமே இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா? இவன் அந்த பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்க்கறான். அப்பாடா! அப்படிங்கிறான். அதுல என்ன எழுதியிருந்துச்சு தெரியுமா? மகனே பயப்படாதே, நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் வருகிறேன். என்ன ஒரு பாருங்களேன். அந்த குழந்தைய தனியா அனுப்பிச்சிருக்கலாம். அவன் தனியா போறேங்கிற தைரியம் இருந்தது. ஆனா, அவங்க அப்பாக்கு தெரியும் இந்த குழந்தைய தனியா அனுப்பிச்சாக்க, இந்த உலகம் பொல்லாது. அவன் யார பார்த்தாலும் பயந்துருவான். இல்ல இப்ப இந்த முரட்டாளு வந்து உட்காந்து, "ஏய் உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டா நமக்கே பயமா இருக்கும்ல. அந்த குழந்தையை தனியா தவிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாருங்கிறத எவ்வளவு அத முதல்லயே எழுதி போட்டார். அந்த பையன் அதை முதல்லயே எடுத்து பார்க்கணும்னு தோணல. என்ன அப்பா என்னமோ அட்ரஸ் எழுதி போட்டிருக்காரு, பாட்டி அட்ரஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல தவிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது, மகனே பயப்படாதே, நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன், உன்னுடன் தான் பயணிக்கிறேன் உடனே நிம்மதினா நிம்மதி. அந்த பையனுக்கு அந்த பேப்பரை சுருட்டி கண்ணுல ஊத்திக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டானா. இது இந்த கதையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நாம தனியா வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கோம். பலவித கஷ்டங்களை எதிர்நோக்குகிறோம். எத்தனையோ பயங்கள். யார் வீட்லயோ யாருக்கோ கேன்சர் அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு ஒரு ஒரு பயம் வருது. ஏன் இந்த உலகத்துல இப்படி? இப்ப யாரு இருக்கா நமக்கு துணைக்கு? நமக்கு ஏன் பெரியவங்கள நான் சொல்றேன். வயசானவங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்கள் எல்லாரும் வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கிறாங்க. "How far am I away? Just a phone call away" அப்படின்னு சொல்லிடுவாங்க வார்த்தைக்கு. ஆனா, இவங்க மனசுல என்ன தோணும்னு கேட்டா, நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா அந்த நேரத்துல யார் வந்து காப்பாற்றுவா? யாரும் காப்பாற்ற முடியாது. மனிதர்கள் கூட இருப்பதனால யாரும் காப்பாற்ற முடியாது. உனக்கு காப்பாற்ற வேண்டும் என்று இருந்தால் யாரோ வந்து காப்பாற்றுவார்கள். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படின்னு கேட்டிருப்பாரு திருநாவுக்கரசர். அது போல உற்ற துணையாக இறைவன் அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்ற? ஏய் நான் இருக்கேன்ல, நீ என்ன இந்த மனிதர்கள் எல்லாம் ஏன் நம்புற? அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல நான் வந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா உனக்கு நிழலாக தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். நீ பயப்படாத. எதுவா இருந்தாலும் இறைவா இது உன்புறம், எனக்கு யாருமே இல்ல காப்பாத்துறதுக்குன்னா யாரோ வந்து காப்பாத்துவாங்கல்ல. அப்படி காப்பாத்தாம இறைவன் விட்டுவிட மாட்டான் அப்படிங்கிறத எனக்கு இந்த பையனோட ரயில் பயணத்தோட நம்மளுடைய பயணத்தையும் இணைத்து ரெண்டும் ஒரே தண்டவாளத்துல போற கதையா அதை மாத்தி சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு எழுதுங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கை ஓடட்டும். ஆனா அதுல இறை நம்பிக்கைங்கிறது ஒரு 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 தைரியமான உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பை தரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோங்க. வணக்கம்.